பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். இப்போ மிச்ச ஏஜ் குரூப்பில் இல்லாத ஒரு ஸ்பெஷல் பிரச்சனை வயதானவங்களுக்கு எதுனா ஃபால் ஆஃப்டர் சர்ஜரி. ஒரு சர்ஜரி முடிஞ்ச அப்புறம் கீழே விழறது. ஒரு சர்ஜரி பண்ணும் பொழுதே உடம்புல ஒரு தளர்ச்சி இருக்கும், ஒரு ஆயாசம் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். நம்ம உடம்புல நிறைய ஹார்மோன் சுரப்பிகள் இருக்கும், இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் மாங்க, இன்டர்லூக்கின் 6, TNF ஆல்ஃபா, இந்த மாதிரி நிறைய இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ். அது எப்படின்னா ஒரு 4லேருந்து 6 வாரம் நம்ம உடம்புல இருக்கும் ஆஃப்டர் சர்ஜரி. மோர் த மேஜர் சர்ஜரி, லாங்கர் த டியூரேஷன் ஆஃப் த அனஸ்தீசியா கூட கொஞ்சம் நாளைக்கு இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும், காலில் அந்த தெம்பு இருக்காது. அப்போ ஒரு சப்போர்ட் வேணும். வெறும் ஆப்ரேஷனோட அந்த கேர் முடியாது. போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த பெரிய ஆப்ரேட்டிவ் கேர் சொல்லுவோம். பிஃபோர் சர்ஜரி, டியூரிங் சர்ஜரி, ஆஃப்டர் சர்ஜரி. அந்த பீரியட் வில் பி ப்ரொலாங்ட் இன் எல்டர்லி பீப்புள். அந்த சமயத்தில் அவங்க விழாமல் இருக்க மெயினாக தேவை இந்த ப்ரிவென்டிங் ஃபால். கட்டிலில் ஒரு தடுப்பு இருக்கணும், ரெயிலிங்ஸு. அவங்க நடந்து போகிற பாதை, அவங்க கட்டிலேருந்து பாத்ரூம் முடிய போகிற பாதை வெட்டாக இருக்கக்கூடாது, தரை வழுக்கக்கூடாது, எதே மேட் இருக்கலாம், பாத்ரூம் ஈரமாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம கவனம் வச்சுக்கணும். ஒரு சின்ன லைட் இருக்கலாம், எழுந்தவொடனே ஹோல் ரூம் ஃபுல் இருட்டாக இருக்கக்கூடாது. கூட ஒரு ஆள் சப்போர்ட்டுக்கு படுத்துக்கலாம், சத்தம் கொடுத்தா அவங்கள கவனிக்கிறதுக்கு. இதெல்லாம் பண்ணும் பொழுது அது தவிர அஃப்கோர்ஸ் வாக்கிங் ஸ்டிக்கோ வாக்கரோ ஆஸ் பர் த நீடு அதையும் கொடுத்தோன்னா பல ஃபால்ஸ் கேன் பி ப்ரிவென்டட். கண்டிப்பாக பண்ண முடியும்.